my dear 10th standard students, 2 mark grammar எல்லாருமே ரொம்ப திணற கஷ்டப்படுற ஒரு செக்ஷன் இல்லையா? ஸோ இதில் எல்லாருமே வந்து டைரக்ட் இன்டைரக்ட் படிச்சிருப்பீங்க, ஆக்டிவ் பாசிவ் படிச்சிருப்பீங்க. இதில் சில பேர் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது, ரூல்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே யூ வில் கோ ஃபார் பஞ்சுவேஷன்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் வேர்ட்ஸ் இல்லையா? இப்போ ஒருவேளை அப்படி இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா பஞ்சுவேஷன்ஸ்க்குன்னு சில டிப்ஸ் இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு வேதாந்தோ, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்போ இந்த 6 out of 6 நிறைய பேருக்கு இன்னுமே ஒரு கனவா மட்டும்தான் இருக்கு, அது நடக்கவே இல்லை, என்னுடைய வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? இதுல வெரி ஃபியூ பீப்புள் 6 out of 6 ஏற்கனவே உங்களுடைய ஸ்கூல்ல வச்ச குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, செகண்ட் மிட் டேர்ம், தேர்ட் மிட் டேர்ம்னு ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஒரு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இப்போ இது வரைக்கும் 6 out of 6 எடுத்திருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்கிறோமா இல்லையா, அதுதான் மேட்டர். அதே மாதிரி இவ்வளோ நாளாக எடுக்கலனாலும் பரவாயில்ல, பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்கணும்ல, ஏன்னா அதுதானே நம்மளுக்கு மெயினான ஒரு டே. ஸோ அந்த டேல 6 out of 6 வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் அப் டு டேட் உங்களுக்கு வீடியோஸ், லைவ் செஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ டிப் நம்பர் 1, படிக்கவே இல்லை நீ பஞ்சுவேஷனுக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? என்ன சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் கேபிட்டல் லெட்டரா எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு பார்க்கணும் சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர், எல்லா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேபிட்டலா மாத்திடுங்க. ஐ அப்படின்ற வார்த்தை எங்க வந்தாலும் அதை கேபிட்டலா மாத்திடுங்க. ஏதாவது பேர் இருக்கு, இல்லை ப்ராப்பர் நவுன் இருக்கு. ப்ராப்பர் நவுன்னா ஒரு கண்ட்ரியோட பேரா இருக்கலாம், ஊரோட பேரா இருக்கலாம், ஸ்டேட்டோட பேரா இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனோட பேரா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பெயர்கள் வரும்போது அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலா மாத்திக்கோங்க. ஆர் ஏதாவது அப்ரிவேஷன்ஸ் வருது, எம்எல்ஏ, எம்பி, சிஎம், இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா இதையும் கேபிட்டலா மாத்திடுங்க. ஸோ இந்த 4 தான் நம்ம கேபிட்டலா மாற்றக்கூடிய இடங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டரை மாத்திடணும், ஐ அப்படின்றது எங்க வந்தாலும் மாத்திடணும், அப்ரிவேஷன்ஸ் வந்தா மாத்திடு, பேர் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலா மாத்திடு. எக்ஸாம்பிள், I said no, I'm not, don't be silly. இப்போ I அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல வருது, ஸோ அதை நான் கேபிட்டலா மாத்திட்டேன் சரியா? இதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் இங்க பாருங்களேன், இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை டி நான் கேபிட்டலா மாத்திட்டேன். இங்க பாருங்க, ஏரியல், ப்ராஸ்பரோ 2 பேர் வந்திருக்கு. அப்போ அந்த ஏவை கேபிட்டலா மாத்தி பிஏ கேபிட்டலா மாத்திட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் எதெல்லாம் மாற்ற முடியும்னு பாருங்க. இங்க பாருங்க, we are on our way to கொல்கட்டா, இங்க ஒரு ஊரோட பேர் இருக்கு. ஸோ இதை கேபிட்டலா மாத்தி ஃபர்ஸ்ட் எழுத்த கேபிட்டலா மாத்திக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். அடுத்ததா, you should score good marks in SSLC exam, இது ஒரு அப்ரிவேஷன் இல்லையா? ஸோ SSLC-ய கேபிட்டலா மாத்திடுங்க, அவ்வளோதான். டிப் நம்பர் 2, கொட்டேஷன் போடணும். அந்த கொட்டேஷன் எந்த இடத்துல போடணுங்கிறத கவனமா இருக்கணும். இப்போ asked, told, said, said to, cried, whispered, explained, ordered, இந்த மாதிரி என்ன வார்த்தை வேணா வரலாம். இந்த எல்லா வார்த்தைக்கும் சில சென்டென்சஸ்ல பின்னாடி கொட்டேஷன் போடுற மாதிரி இருக்கும். முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கலாம், அதுக்கப்புறமா கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சில சென்டென்சஸ்ல சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, I said no, I'm not, don't be silly. இங்க செட்ங்கிற வார்த்தை இருக்கா? செட்டுங்கிற வார்த்தைக்கு அப்புறமா தான் டயலாகே ஆரம்பிக்குது. அப்ப அங்கதான் நீங்க கொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். கொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ண கையோட ஃபர்ஸ்ட் எழுத்த கேபிட்டலா மாத்திடணும் சரியா? கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க, உள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலா மாத்திடு. இப்ப சில சென்டென்சஸ்ல செட், ஆஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு பின்னாடி கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். சில சென்டென்சஸ்க்கு இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு முன்னாடியே டயலாக் வந்துடும். அப்ப அங்கேயே நீங்க கொட்டேஷன் மார்க்கை எண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, tell them I'm busy, she said. இப்ப செட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தான் டயலாக் இருக்கு சரியா? இப்போ இந்த she said விட்டு இங்கிருந்து இங்க வரைக்கும் தான் நீ கொட்டேஷன் போடணும். ஸோ கொட்டேஷன் மார்க்கை ஸ்டார்ட் பண்ணி டிஏ கேபிட்டலா மாத்தி she saidக்கு முன்னாடி எண்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஐயனும் கேபிட்டலா மாத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கெல்லாம் படிக்கணுமா? படிக்காமே பண்ணலாம் இல்லையா? அடுத்ததான், why are you so gentle, asked Miranda. இப்போ இந்த இடத்துல she said, saidங்கிற வார்த்தை தான் லாஸ்டா இருக்கு இந்த சென்டென்ஸ்ல.
இப்படி வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதே செட் ஆஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இப்படியும் வரலாம். ஆஸ்ட் மிரண்டா அப்படின்னு வரலாம். அப்ப ஆஸ்ட்ங்கிற வார்த்தை எங்க இருக்கா? இங்க இருக்கிறதுதான் கொட்டேஷன். ஸோ இங்க கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இங்க எண்ட் பண்ணணும். why are you so gentle? இந்த இடத்துல கொட்டேஷன் போட்டுக்கோங்க. மிரண்டா ஒரு பேரா இருக்கு, எம்மா கேபிட்டலா மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் W இங்க ஸ்மாலா இருக்கு, அதை கேபிட்டலா மாத்திக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ அடுத்ததா டிப் நம்பர் 3, கமா போடணும். இப்போ கொட்டேஷன் எங்கெங்கெல்லாம் போடணும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த கொட்டேஷன் முடிகிற இடத்துல கமா போடணும். சரியா? ஸோ செட்டுங்கிற வார்த்தை இருக்குன்னா முன்னாடி கொட்டேஷன் போடணும்னு சொன்னேன். அந்த கொட்டேஷனுக்கு உள்ளேயே வந்து என்ன பண்ணிடணும்? கமா போடணும். கொட்டேஷனுக்கு உள்ளேயே கமா போட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டேஷனே நீங்க போடணும். சரியா? யூ see tell him I to see she said. she saidங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இதுதான் நம்ம டயலாக்னு சொல்லி கொட்டேஷன் போட்டாச்சு. கொட்டேஷனுக்கு உள்ளேயே ஒரு கமாவை போட்டு எண்ட் பண்ணிடுங்க. இப்போ கமா தான் எல்லா இடத்துலயும் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ் தான். இப்போ இங்க பாருங்களேன், why are you so gentle asked Miranda இருக்கு. asked இது ஒரு கேள்வி. இந்த இடத்துல நம்ம கமா போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கொட்டேஷனுக்கு முன்னாடி கொஸ்டின் மார்க்க போட்டு எண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல why அப்படிங்கிற ஒரு WH வேர்ட் இருக்கு, கொஸ்டின் வேர்ட் இருக்கு. ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததா an amazing movie shouted in Anya. an amazing movie அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ். கரெக்டா? அப்போ இங்க கமாவும் போட முடியாது, கொஸ்டின் மார்க்கும் போட முடியாது. இங்க எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு கொட்டேஷனை எண்ட் பண்ணிப்போ. இங்க ஷவுட்டட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் டயலாக். ஸோ அங்கே கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணியிருக்கணும். எண்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை போட்டிருக்கணும். கமா போட்டாலும் சரி, கொஸ்டின் மார்க் போட்டாலும் சரி, எக்ஸ்க்ளமேஷனா இருந்தாலும் சரி, கொட்டேஷனுக்கு உள்ள. சரியா? அடுத்ததா டிப் நம்பர் 4, கான்ட்ராக்ஷன்ஸ். கான்ட்ராக்ஷன்ஸ்னா என்னன்னு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். வாட் இஸ் கான்ட்ராக்ஷன்ஸ்? can't, shouldn't, won't இது எல்லாமே cannot அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம், should not அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம், will not அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். இதே மாதிரி நிறைய இருக்கு. do not, did not, does not, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. I am அப்படின்றதும் கான்ட்ராக்ட் பண்ணி எழுதலாம். I will அப்படிங்கிறதையும் கான்ட்ராக்ஷன்ல எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்தா இங்க நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டுடணும். கொஸ்டின்ல இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி போட்டுடணும். என்னக்கும் டிக்கும் நடுவுல போடணும். சரியா? இப்போ இங்க பாருங்க, I said I'm not, don't be silly. இந்த இடத்துல கான்ட்ராக்ஷன் இருக்கு, ஆனா அப்போஸ்ட்ரோஃபி கிடையாது. ஐயா கேபிட்டலா மாத்தி அப்போஸ்ட்ரோஃபி போட்டு முடிச்சிருங்க. சரியா? இப்போ அடுத்ததா டிப் நம்பர் 5, ஒரு சென்டென்ஸா முடிக்கும் போது எப்படிமா முடிக்கிறது? ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா, கொஸ்டின் மார்க் போடணுமா? அது ஸோ டிபெண்டிங் ஆன் த சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸை படிச்சு பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருக்குனாலும் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். இம்பரேட்டிவ்னா என்னது? ஆர்டர் பண்றது, ரெக்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி இருந்தாலும் லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் தான் வரும். கேள்வியா இருக்கு, கொஸ்டினா இருக்குன்னா கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். சரியா? இதுவே எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸா இருக்குன்னா அதை நான் சொல்றேன் எப்படி ஹேண்டில் பண்றது. சரியா? இங்க பாருங்க, then bring them here, said Ariel. சரி, அவங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தானே இருக்கு. அப்ப லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கலாம். சரியா? இப்ப இதே மாதிரி வேற ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, வேற ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும்போது ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், கமா எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இருந்தாலே முக்கால்வாசி படிக்காம பஞ்சுவேஷன்ல நல்ல மார்க் வாங்கிடலாம். நான் அதை சொல்லி தரேவா? At the end of the statement or imperative sentence நம்ம full stop வைக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட்னா என்னது? ஸ்டேட்மெண்ட், அசர்ட்டிவ், டிக்ளரேட்டிவ் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு கடைசியில full stop வைக்கலாம், இல்லனா imperative sentenceோட லாஸ்ட்ல ஒரு full stop வைக்கலாம். In between some abbreviations, இப்ப MA, MLA, AM, PM இந்த மாதிரி abbreviations எல்லாம் இருக்குன்னா எங்கெல்லாம் full stop வருமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். MSCன்னு வந்துச்சுன்னா M-க்கும் S-க்கும் நடுவுல வரலாம். இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் பார்த்து வைக்கணும். எல்லா அப்ரிவேஷன்ஸ்க்கும் ஃபுல் ஸ்டாப் வராது, சிலதுக்கு மட்டும்தான் வரும். சரியா? இப்ப அடுத்ததா இங்க பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால கடைசியில நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருக்கேன். ஓகே, இப்ப கமா எங்க மேம் போடணும்? எந்தெந்த டயலாக்ல எஸ், நோ, சர்டைன்லி, ER அப்படின்ற இந்த வார்த்தை எல்லாம் வந்திருக்கோ, இந்த வார்த்தைக்கு அடுத்தபடியா இம்மீடியட்டா ஒரு கமா போடணும். என்னென்ன வார்த்தைகள்? எஸ்,
நோ, சர்டைன்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பின்னாடி உடனே கம்மா போட்டுடணும். டு செப்பரேட் வேர்ட்ஸ் இன் a லாங் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு டயலாகோ ரொம்ப பெருசா இருக்கு, பெரிய டயலாக், அங்கங்க நம்ம மூச்சு விட்டு இல்லை பாஸ் பண்ணி பேசுவோம் புரிய வைக்கிறதுக்காக இல்லையா. நான் படப்படப்படன்னு பேசினா அவங்களுக்கு புரியாதுல்ல, அங்கங்க ஒரு சின்ன ஒரு கேப் விட்டு பாஸ் விட்டு பேசினாதான் எவ்வளோ லாங் சென்டென்ஸா இருந்தாலும் உனக்கு புரியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குன்னா அங்கங்க எந்த இடத்துல உனக்கு பாஸ் தேவைப்படுதோ இல்லை அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை பிரிச்சு காட்டணுமோ அந்த இடத்துல கமா யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க, he was near the sea, now flying straight over it, facing out over the ocean. என்னடா இது இவ்வளோ வளவளன்னு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கமா யூஸ் பண்ணணும். he was near the sea now, கமா இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் வந்து பாஸ் கொடுக்கணும், ஸ்டாப் பண்ணணும். flying straight over it, facing out over the ocean. இப்போ இந்த மாதிரி பெரிய டயலாகா இருக்குன்னா நடுவில் அங்கங்க கமா போட்டு அதை பிரிச்சு கொடுக்கலாம். சரியா, அது உனக்கு அந்த சென்டென்ஸை படிக்கும் போதே தெரியும் இங்க கமா போடணும்னு. இப்போ அடுத்ததா கொஸ்டின் மார்க். WH கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது, why, when, what, where, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தா கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாடல் வெர்பை யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின், அதாவது மே ஐ கம் இன், கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ், இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இப்போ இங்க மே அப்படின்ற வார்த்தை இருக்கு, கேனுங்கிற வார்த்தை இருக்கு, ஷேலுங்கிற வார்த்தை இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணியும் கேள்வி கேட்கலாம். அப்ப இந்த இடத்துலயும் நம்ம கொஸ்டின் மார்க் போடணும். அடுத்ததா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு WH வார்த்தை வராது. டூ யூ லைக் கேக் அப்படின்னு நான் கேட்கிறேன், உங்களுக்கு கேக் பிடிக்கும்னா எஸ்ன்னு சொல்வீங்க, பிடிக்காதுன்னா நோன்னு சொல்வீங்க. இந்த இடத்துல வாட், வென், வேர் இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸும் வரல, அதுக்காக இது கேள்வி இல்லை அப்படின்னு ஆயிராது. உனக்கு கேக் பிடிக்குமா, அது ஒரு கேள்விதான். அப்ப அந்த மாதிரி கேள்விகள் எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு இஸ் வரலாம், ஆர் வரலாம், டூ, டஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், டிட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வரலாம். WH வார்த்தை வராது, ஆனா அங்கேயும் நம்ம கொஸ்டின் மார்க்க போடணும். சரியா, இப்ப அடுத்ததா பாருங்க எக்ஸாம்பிள். மே ஐ டேக் zigzag to school பாப்பா. இங்க மே அப்படின்றது ஒரு மாடல் வெர்ப், கரெக்டா? அண்ட் இதை வச்சு ஒரு கேள்வி கேட்கறாங்க, நான் zigzag ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவா அப்படின்னு ஒரு கேள்வியா தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்ப அடுத்ததா எக்ஸ்கிளமேஷன் மார்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ இதுல 2 விதம் இருக்கு. வாவ், அலாஸ், ஏர், ஓ, ஹுரா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த வேர்ட்ஸ்க்கு பக்கத்துலயே எக்ஸ்கிளமேஷன் மார்க்க போடணும். என்னென்ன வேர்ட்ஸ்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாவ், அலாஸ், ஏர், ஓ, ஹுரா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு பக்கத்துலயே ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க்க போட்டுடணும். அந்த சென்டென்ஸோட எண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். இப்ப இதுவே ஹவு, வாட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹவு வந்தாலும் சரி, வாட் வந்தாலும் சரி, எக்ஸ்கிளமேஷன் மார்க்க கொண்டு போய் அந்த சென்டென்ஸோட கடைசியில போட்டுருங்க. பக்கத்துல போடணும்னு அவசியம் இல்லை, கடைசியில போட்டுருங்க. சரியா, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. அலாஸ், அலாஸ் cried the farmer. அலாஸ்னா என்ன மேம்? சோகமா இருக்க விஷயத்துக்கு நம்ம தமிழ்ல ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐயோ தான் அலாஸ். ஓகே, அலாஸ், அலாஸ் வந்தா நான் என்ன சொன்னேன், இட் பிலாங்ஸ் டு டைப் 1. இந்த வாவ், அலாஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா என்ன பண்ணணும், பக்கத்துலயே ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டுட்டு சென்டென்ஸோட எண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ இங்க பாருங்க, அலாஸ்க்கு பக்கத்துலயே எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டுட்டு எண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ அடுத்து இன்னொரு சென்டென்ஸும் பார்க்கலாம். ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ்மஹால் இஸ். இங்க ஹவு அப்படிங்கிற வேர்டு இருக்கிறதுனால மேம் இது WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டுறக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வாட் அ பியூட்டிஃபுல் பில்டிங் அப்படி கூட கேட்கலாம், அங்கேயும் WH கொஸ்டின் வரும். ஆனால் இது கேள்வி கிடையாது. வாவ் இவ்வளோ நல்ல ஒரு பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போடக்கூடாது, எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் வரும். இங்க வாட், ஹவு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் சென்டென்ஸோட கடைசியில தூக்கி போட்டுடணும். சரியா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த சென்டென்ஸ். ஸோ ஹவுங்கிற வார்த்தை வந்திருக்கு, எக்ஸ்கிளமேஷன் மார்க் தூக்கி கடைசியில போடுங்க. ஓகே, இப்போ எங்கெங்க ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும், கமா யூஸ் பண்ணணும், கொட்டேஷன் யூஸ் பண்ணணும், அண்ட் தென் எக்ஸ்கிளமேஷன் யூஸ் பண்ணணும், எல்லாமே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போஸ்ட்ரோஃபி எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ யூஸ் பண்ணலாம். இப்போ கேனாட்ங்கிற வார்த்தையை காண்ட்னு எழுதுறீங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்.
ஷுட் நாட் அப்படின்ற வார்த்தையை ஷுடன்ட் அப்படின்னு எழுதுறீங்க, அந்த இடத்துல கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். நவுனோட பொசஷனுக்கு, நவுன்னா என்னது? ஒரு நபரை பத்தி பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம். அதோ இந்த ரிமோட் கூட ஒரு நவுன் தான். ஒரு இடமா இருக்கலாம், தாஜ்மஹால் அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். இப்போ ஒரு நபருக்கு சொந்தமான ஒரு பொருள் அப்படின்றது, ஒரு நபருக்கு சொந்தமான விஷயம் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷா அப்படின்னா ஆஷா இஸ் அ நவுன். ஆனா என்னுடைய ரிமோட் இது, என்னுடைய கார் இது, என்னுடைய பைக் இது அப்படின்னு எனக்கு சொந்தமான பொருள்களை பத்தி பேசும்போது அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பொசஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பொசஷன் அப்படின்னா உனக்கு சொந்தமான விஷயங்கள். அப்படி அதை பத்தி பேசுறோம்னாலும் அந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஆம் அப்படின்றது கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஆஷாஸ் மொபைல், என்னுடைய மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் எனக்கு சொந்தமான பொருளை பத்தி தானே பேசுறேன். அப்ப இங்கேயும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? எஸ்க்கு முன்னாடி அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இதெல்லாம் படிக்காம எழுதுறதுக்கான வழிகள். சரியா? இப்போ இதை வச்சு ஃபுல் மார்க் வாங்கலாமா அப்படின்னா ஒரு 95% வாங்கிடலாம். ஒருவேளை அந்த 5% என்னன்னா எல்லா பஞ்சுவேஷன்ஸும் கரெக்டாக போட்டுருவீங்க, ஒரே ஒரு இது மட்டும் கமாவோ இல்லை எக்ஸ்க்ளமேஷனோ எங்கே வரும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும், அதை மட்டும்தான் தப்பு பண்ணுவீங்க. மேக்ஸிமம் எல்லாமே இதுலேயே சரியாக எழுதிடலாம். இப்போ அதுக்கு என்ன மேம் பண்ணணும்? நான் ஃபுல் மார்க் வாங்கணும்ல, 6 out of 6 வாங்கணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸு சப்ளிமெண்ட்ரி, எப்படி ப்ரோஸும் படிக்கணும் சப்ளிமெண்ட்ரியும் படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஆல் த டைலாக்ஸ், மேக்ஸிமம் டைலாக் தான் கேட்குறாங்க. டைலாகை தாண்டி வெறும் சென்டென்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, செட் மிராண்டா, ப்ராஸ்பெரோ செட், கிரைட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் டைலாக்ஸ் தான். டைலாக்ஸை தேடி தேடி படிக்கணும். ஐயோ தேடி தேடி படிக்கணுமா மேம் அப்படின்னு நினைச்சேன்னா கவலையே படாத. உனக்கு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டைலாக்ஸையும் யூனிட் வைஸா, அதாவது ப்ரோஸ் 1 சப்ளிமெண்ட்ரி 1, ப்ரோஸ் 2 சப்ளிமெண்ட்ரி 2, இந்த மாதிரி பிரிச்சு உனக்கு கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க, அதுக்கு நீ கரெக்டான ஆன்சரை எப்படி எழுதணும், இது எல்லாமே நான் உனக்கு ஒரே பிடிஎஃப்ல தரேன். அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போடணுமா? தாராளமா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இதோ இந்த மோர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் த டைலாக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு. அதை படிச்சாலே பஞ்சுவேஷன்ல நீங்க ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஏன்னா எல்லா டைலாகும் அதுல இருக்கு. கேள்வி எப்படி கேட்பாங்க, நீ எப்படி ஆன்சர் பண்ணணும், எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதே பிடிஎஃப் ஒரு ஒர்க் ஷீட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேள்வி தனியா இருக்கும். ஸோ ஆன்சரை மட்டும் மறைச்சு வச்சு நீங்க ஒர்க் ஷீட்டா ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். நீங்க எழுதி பாருங்க. மேத்ஸ்ல சம்ஸ் எல்லாம் எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் 2 மார்க் கிராமரும், பஞ்சுவேஷன்ஸா இருக்கலாம், ஆக்டிவ் பாசிவா இருக்கலாம், டைரக்ட் இன்டைரக்டா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்க நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் ஃபுல் மார்க் வரும். அதுக்காகவும் அந்த பிடிஎஃப் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே ஆன்சர் கீயும் இருக்கும். நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது ரொம்ப ரொம்ப டைம் சேவ் பண்ணி கொடுக்குது. நானா போய் தேடி படிக்கணும்னா சத்தியமா படிச்சிருக்க மாட்டேன், ஏதோ இந்த பிடிஎஃப் இருக்கிறதுனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி தோன்றவங்களுக்கும், இல்லை இந்த பிடிஎஃப் நான் ஒர்க் ஷீட்டாக யூஸ் பண்ண செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எல்லாருமே இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் கண்ணால் பார்த்துட்டு எப்படி இருக்குது, உன்னுடைய ஃபீட்பேக் என்ன, இதே மாதிரி நிறைய பிடிஎஃப் உனக்கு கொடுக்கலாமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லிடு. வேற என்ன பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டீங்கன்னா அப்படியே லைன் பை லைனா இருக்க எல்லா நாளில் நான் உனக்கு எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கு இந்த பிடிஎஃப் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இதே மாதிரி மற்ற எல்லாமே கொடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.